வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மீனுக்குட்டி. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மீனு என்கிற மீனுக்குட்டி என்கிற மீனாம்பாளுக்கு 4 வயதுதான் ஆகிறது. அந்த வீட்டில் அவளுடைய ஆளுமை வெகு சிறப்பான ஒன்றாக விளங்கியது. அவளை பற்றி அவள் பாட்டிக்கு பெருமை, அப்பாவுக்கு அபார பெருமை, அம்மாவுக்கு பெருமையோ பெருமை. மீனுக்குட்டி, என் தங்க கட்டி, என் செல்லக்கண்ணு என்ற அம்மா வாய் மணக்க, நான் இனிக்க, மனம் குளிர பேசாத நேரம் கிடையாது என்று சொல்லிவிடலாம். பாட்டி பார்வதி அம்மாளுக்கோ பேத்தியை கொஞ்சுவதும் தூக்கி கொண்டு அலைவதும், எங்க ராசாத்தி மீனம்மா இன்னைக்கு என்ன செய்தால் தெரியுமா என்று ஆரம்பித்து அவளது பிரபோலத்தை எடுத்துச் சொல்வதும் தவிர வேறு வேலை எதுவும் இல்லை என்று தோன்றும். எங்க மீனு மகா சமத்து. வருங்காலத்துல அவள் பெரிய டாக்டரா வரப்போறாளாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்ற ரீதியில் தான் ஒலிக்கும் அவள் அப்பாவின் பேச்சு. மேலும் கொட்டினால் பூசாரி ஆடுகிறான், உற்சாகப்படுத்தினால் குரங்கு கூத்தாடுகிறது, தட்டி கொடுப்பது போல் பேசி செல்லம் கொண்டாடினால் குழந்தை சும்மாவா இருக்கும்? மீனுக்குட்டியும் இஷ்டம் போல் செயல் புரிந்தாள். பெரியவர்கள் பார்த்து மகிழ்ந்து ஊக்கமளித்தார்கள், சிரித்து பாராட்டினார்கள். ஆகவே மீனு மேலும் அதிகமாக உளறி கொட்டினாள். அப்பா வீடு திரும்பியதும், இன்னைக்கு மீனுக்குட்டி என்ன செய்தால் தெரியுமா என்று அம்மாவும், மீனம்மா எவ்வளவு சமத்தா பேசுறாங்கிற என்று பாட்டியும் செய்தி ஒளிபரப்ப தொடங்குவர். இதனால் எல்லாம் மீனு பெரியதனம் பெற்று வந்தாள். பெரியவர்களுக்கு மனமிருந்தால் குழந்தையை கொஞ்சுகிறார்கள். குழந்தையின் சிறு செயலை கூட பெரிதுபடுத்தி மகிழ்கிறார்கள். வாழ்க்கை வெயில் அவர்கள் உள்ளத்தை வாட்டுகிற போது பெரியவர்கள் தங்கள் எரிச்சலையும் கசப்பையும் குழந்தைகள் மீது காட்டுகிறார்கள். மீனுவின் அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் மனிதர்கள் தானே. மீனுக்குட்டியை ஏ குரங்கே, தரித்திரம், சனியன் என்று அவர்கள் திட்டுவது உண்டு. கோபம் அளவுக்கு அதிகமாகி விடுகிற போது குழந்தைதானே என்று எண்ணாமல் அதை மொத்து மொத்தென்று மொத்துவார்கள். பிறகு கொஞ்சாமலும் பாராட்டாமலும் இருந்து விடுவார்களா? இருக்கத்தான் முடியுமா அவர்களால்? மீனம்மாளுக்கு எல்லாமே படகி போய்விட்டது. பெரியவர்கள் அடித்தால் அழவேண்டியது, ஏசினால் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது மூஞ்சியை சுளித்து வெவ்வவே காட்டலாம். அப்புறம் தன் இஷ்டம் போல் காரியங்களை செய்ய வேண்டியது. இப்படி ஒரு நியதி ஏற்படுத்தி கொண்டாள் அவள். எனவே மீனுக்குட்டி எல்லோருக்கும் எப்போதும் ஓயாத தொல்லையாகவே விளங்கினாள். வீட்டில் உள்ள பொருட்களுக்கு காலனாக திகழ்ந்தாள். அவள் உடைத்த சாமான்களுக்கு ஒரு அளவு கிடையாது. கிழித்த புத்தகங்களுக்கு ஒரு கணக்கு கிடையாது. குழந்தைகள் என்றால் இவ்வாறெல்லாம் செயல்புரியத்தான் செய்யும் என்று பெற்றோர்கள் ஓரளவுக்கு பொறுத்து கொள்வதும் இயல்புதான். மீனு பெரியவர்கள் பொறுமையை மிகுதியாக சோதிக்க தொடங்கவும் அவர்கள் திட்டமிட்டார்கள், அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான் என்று. அதன்படி மீனுவை மழலையர் பள்ளி ஒன்றை சேர்த்தார்கள். மீனு வீட்டிலே எதுவும் படிக்க மாட்டேன் என்கிறது, வாய் அதிகம் பேசுகிறது. வேற்றிடத்தில் பல குழந்தைகளோடு சேர்ந்து பழகி விளையாடினால் சரியாகிவிடும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே மீனுக்குட்டி பள்ளிக்கூடம் போக தொடங்கினாள். புது கவுன், புது ரிப்பன், புதிய பை, பலகை, புத்தகம், சிரத்தையான சிங்காரிப்பு, கண் குளிர காண்பதற்கு ஏற்ற பொம்மை போல் காட்சியளித்தாள் அவள். அவள் பள்ளிக்கூடம் போகிற அழகை பார்த்து ரசித்து மெச்சாமல் இருப்பார்களா பெரியவர்கள்? மெச்சினார்கள். இந்த புது அனுபவம் கூட மீனுவுக்கு ஒரு விளையாட்டு மாதிரிதான் தோன்றியது. அவளும் அதில் முழு மனசுடன் ஈடுபட்டாள். பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் மீனுக்குட்டி பொரிந்து தள்ளுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தன. வாய் ஓயாமல் பேசி மகிழ்ந்தாள் அவள். பெரியவர்களும் கேட்டு ஆனந்தம் கொண்டார்கள், பெருமைப்பட்டார்கள். ஒரு நாள் மீனு அதிகமாக சிரித்து கொண்டே வந்தாள். மீனுக்குட்டி, என்ன இன்று சிரிப்பாணி அள்ளிக்கிட்டு போகுது, என்ன விஷயம் என்று கேட்டாள் அம்மா. பள்ளிக்கூடத்துல பத்மானு ஒரு பெண் இருக்கா, அவளை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்றாள் மீனு. அப்படியா? அவளுக்கு என்னவெல்லாமோ தெரியுதம்மா. இன்னைக்கு அவள் ராணி என்கிற பெண்ணுக்கு சரியானபடி பாடம் கற்றுக் கொடுத்தாள். ராணி ரொம்ப ப்ரௌடு, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பெருமை பேசுவா. பத்மா அவகிட்ட சொன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காரியம் செய்வேன், நீ கண்ணை திறந்தபடி அதை செய்யணும், செய்து காட்டுவியா என்றாள். ஓ, அது என்ன பிரமாதம் என்று ராணி சொன்னாள். உடனே பத்மா என்ன செய்தாள்?
தன் 2 கண்களையும் மூடிக்கிட்டு மண்ணை எடுத்து கண் மீது போட்டுக்கொண்டாள். அப்புறம் அதை துடைத்துவிட்டு கண்ணை திறந்தாள். சரிடி ராணி, இப்ப நீ இத செய்து காட்டு என்றாள். அது எப்படி முடியும்னு ராணி சொல்லவும் பத்மா சண்டை பிடித்தாள். ராணி வாயடி அடித்தாள். பத்மா அவளை பிடிச்சு அவள் மூஞ்சியில மண்ணை அள்ளி போட்டு, இப்ப நினைச்சாலும் சிரிப்பு சிரிப்பா வருது. ராணியோட கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் மண்ணு. அவ தூணு துப்பியபடி கண்ணை கசக்கி கொண்டு மேலும் சொல்ல முடியாதபடி மீனுக்குட்டிக்கு சிரிப்பு பொங்கியது. கை கொட்டி சிரித்தாள். ஐயோ ஐயோ என்றாள் அம்மா. அட பாவமே, இப்படி செய்யலாமா என்றாள் பாட்டி. டீச்சருக்கு தெரியாதா? டீச்சர் கிட்ட யாரு சொல்லலையா என்று அப்பா கேட்டார். பத்மாவை பற்றி டீச்சர் கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்களே. பத்மாவைத்தான் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று மீனு உறுதியாக சொன்னாள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது கண்ணு. பத்மா துஷ்ட பெண் போலிருக்கு. அது கூட நீ சேராதே என்று அம்மா கண்டிப்பாக கூறினாள். ஆயினும் மீனுக்குட்டியின் உலகத்தில் பத்மா அசைக்க முடியாத வலிய சக்தியாக புகுந்து விட்டாள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறது. பள்ளியில் பகல் பொழுதை போக்கிவிட்டு வீடு திரும்புகிற மீனுக்குட்டிக்கு அப்புறம் தூங்க போகும் வரை பத்மாவின் நினைப்புதான். அவளை பற்றிய பேச்சுதான். தங்கம்னு ஒரு பொண்ணு, அதுக்கு ரொம்பவும் பெருமை. நாம ரொம்ப அழகுன்னு நினைப்பு. நான் ரோசாப்பூ மாதிரி இருக்கேன்னு வீட்டுல சொல்லுவாங்க என்று பீத்துக்கிடுவா. அப்படி சொல்லையில அது கண்ணத்துல நறுக்குன்னு கிள்ளணும், ரத்தம் வரும்படியா பிராண்டனம்னு எனக்கு கூட தோணும். பத்மாவுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த குரங்கு தங்கம் வெள்ளை வெள்ளேர்னு ஜோரா ஒரு கவுன் போட்டு கொண்டிருந்தது. நான் ரோசாப்பூ மாதிரி என்று பீத்தியது. பத்மா ஒரு வேலை செய்தாள். டீச்சர் மேஜை மேலே இருந்த சிவப்பு மைக்கூட்டை எடுத்தாள். அத்தனை மையையும் தங்கத்தின் சட்டையிலே கொட்டினாள். ரோசாப்பூ சிவப்பாதான் இருக்கும், இப்பதான் நீ ரோசாத்தி என்றாள். அப்ப தங்கத்தை பார்க்கணும், சரியான செங்குரங்கு ஆகிவிட்டது அது. இப்படி ஒரு நாள் மீனு சொன்னாள். டீச்சர் பத்மாவை கண்டிக்கவில்லையா என்று அம்மா கேட்டார். கோபிச்சாங்க. இனிமே இப்படியெல்லாம் செய்யப்படாதுன்னு அதட்டுனாங்க. ரொம்ப நேரம் நிக்க வச்சாங்க என்றாள் மீனு. பிறகு அப்பாவிடம் அம்மா சொன்னாள். இந்த பத்மா என்கிற பெண் ரொம்பவும் மோசமானதாக இருக்கும் போல் தோணுது. அது மற்ற குழந்தைகளை கூட கெடுத்து விடுமே. டீச்சரை கண்டு இதை பற்றி பேசினால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம மீனவை பற்றி நம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா, அதுதான் நல்லது என்றார் அப்பா. எனினும் அம்மா தன் எண்ணத்தை உடனடியாக செயலாக்க இயலவில்லை. எத்தனையோ அலுவல்கள் அவளுக்கு. நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தாள். மீனுக்குட்டி பத்மா புராணத்தை பேசுவதை விட்டுவிடவில்லை. பத்மா அதை செய்தால், இப்படி நடந்து கொண்டாள், சுசியின் தலை பின்னலை கத்தரித்து விட்டால், தேவகியின் நோட்டிலே கிறுக்கி வைத்தாள், சாவித்திரியின் புத்தகத்தை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு அவளை அளப்பண்ணினாள். இப்படி பல குறும்புத்தனங்கள் பற்றி வியந்து பேசினாள். பத்மா என்னதான் செய்வாள் அல்லது செய்ய மாட்டாள் என்றே சொல்ல முடியாது. அவள் துடுக்குத்தனம் பெற்ற துணிச்சல்காரி, இதர சிறுமிகளின் வியப்புக்குரிய விளையாட்டு பிள்ளை, விஷமங்கள் செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவள் என்றுதான் எண்ண முடிந்தது மீனுவின் பெற்றோர்களால். மீனுவின் பள்ளிக்கு சென்று டீச்சரிடம் சொல்வதற்கு அவர்களுக்கு பொழுது கிட்டவே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் போய்விட வேண்டும் என்று நினைப்பதையும் நிறுத்தவில்லை அவர்கள். ஒரு நாள் மீனுக்குட்டி முகவாட்டத்துடன் வீடு திரும்பினாள். ஏன், என்ன நடந்தது என்று அம்மா விசாரித்தாள். பாவம் பத்மா, இன்னைக்கு டீச்சர் அவளை ரொம்பவும் கோபித்து அதட்டினார்கள். வெளிவாசல் படி அருகேயே நிறுத்தி வைத்து விட்டார்கள். இனிமேல் இது மாதிரி எல்லாம் செய்தால் நீ இங்கே வரவே படாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள் என்றாள் மீனு. ஏனாம்? சரசு என்கிற சின்ன பெண்ணை பத்மா பிடித்து தள்ளினாள். சரசு கீழே விழுந்ததிலே மூக்கில் பலமா அடிபட்டு ரத்தம் வந்தது. எவ்வளவு ரத்தம்ங்கிற என்று மீனு விளக்கம் கூறினாள். வேண்டியதுதான், அந்த பத்மா குரங்குக்கு இது சரியான பாடம்தான் என்று மீனு அழுத்தமாய் கூறினாள். மீனு பத்மாவுக்காக பரிந்து பேசாமல் போனது அம்மாவுக்கு சிறிது ஆச்சரியம் தந்தது. இதற்கு பின்னர் மீனுக்குட்டி பத்மா பற்றி அதிகம் பேசவில்லை. அவள் பேச்சில் பத்மா வந்தால் கூட இப்போது புதிய பத்மா போல் தோன்றலானாள். அந்த சுட்டி பெண் திருந்துவிட்டாள், திருத்தப்பட்டு விட்டாள் என்றே அம்மா எண்ணினாள். அதற்காக டீச்சரை நேரில் பாராட்ட வேண்டும் என்ற ஆசை கூட ஏற்பட்டது. ஆனாலும் அப்படி செய்வதற்கு தேவையான நேரம்தான் கிடைக்கவில்லை.
முடிவில் மீனுவின் அம்மா மழலையர் பள்ளிக்கு அவசியம் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து சேர்ந்தது. பள்ளியில் பெற்றோர் தினம் கொண்டாடப்பட்டது. அதற்கு அந்த அம்மாளும் போனாள். பள்ளி தலைவி காந்திமதி அம்மாள் குழந்தைகளின் இயல்பு பற்றியும் அவர்களை இஷ்டம் போல் செயல்புரிய விட்டு விளையாட்டு போக்கிலேயே திருத்தும் முறைகள் பற்றியும் பேசினாள். விழா நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு மீனுவின் அம்மா ஜானி காந்திமதி அம்மாளை சந்தித்தாள். துணைத் தலைவி கல்யாணியும் ஆசிரியை சாந்தாவும் உடனிருந்தார்கள். உங்களை எல்லாம் சந்திக்க வேணும் என்ற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக உண்டு. வேலைகள் அதிகம், அதனால் வர இயலாமல் போச்சு. மீனு எப்படி நடந்து கொள்கிறாள், படிப்பில் எப்படி என்று தெரிந்து கொள்ளணுங்கிற அவாதான் என்றாள் ஜானி. மீனு வந்து சேர்ந்த புதுசிலேதான் ஒரு மாதிரி இருந்தாள். குறும்புத்தனமும் பிடிவாதமும் அதிகம். ஆனால் வர வர நல்ல பெண் ஆகிவிட்டாள். ஆச்சரியமான மாறுதல்தான் என்று சாந்தா தெரிவித்தார். அதுக்கெல்லாம் காரணம் பத்மாதான். அவள் போக்கிரி பெண்ணாக இருந்து பல பெண்களின் மனசை கெடுத்திருக்கிறாள். நீங்கள் உங்கள் அற்புதமான பயிற்சி முறையினால் பத்மாவை திருத்திவிடவும் அவள் மற்றவர்களுக்கும் நல்ல முன்மாதிரி ஆகிவிட்டாள். எங்க மீனு எப்பவும் எதுக்கெடுத்தாலும் பத்மாவைத்தான் குறிப்பிடுவாள் என்று ஜானி சொன்னாள். காந்திமதி வியப்புடன் மற்றவர்களை நோக்கினாள். பத்மாவா என்று கல்யாணி ஆச்சரிய குறிப்போடு சாந்தாவை பார்த்தாள். சாந்தா சொன்னாள், பத்மா என்று எந்த பெண்ணையும் மீனுக்கு தெரியாதே. உண்மையில் பத்மா என்று யாருமே எங்க வகுப்பில் இல்லை. பின்னே மீனு சொன்னாளே, அடிக்கடி பத்மா பற்றி கதை மாதிரி பேசினாளே என்று முனகினாள் அம்மா. மீனு குட்டிக்கு கற்பனை அதிகம், அதை நான் கவனித்திருக்கிறேன் என்று சான்று வழங்கினாள் சாந்தா. லேசாக சிரித்தாள். மீனு குட்டியின் கற்பனை திறனை எண்ணி மகிழ வேண்டும் என்ற ஆசை ஜானிக்கு எழவில்லை. மீனு தினம் பொய்யா சொன்னால், நடக்காததையெல்லாம் நடந்ததாக கதை அளந்தாளா, அல்லது உண்மையில் தான் செய்ததை எல்லாம் பத்மா என்று எவ்வளோ செய்தது மாதிரி விவரித்தாளா என்ற குழப்பம்தான் ஏற்பட்டது அந்த தாய்க்கு. மீனு குட்டி இவ்வளவு பொல்லாதவளாக இருப்பாள் என்று நான் எண்ணியதே இல்லை என்று முணுமுணுத்தது அவள் மனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.